சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழ்நாட்டோட எதிர்கால வளர்ச்சிக்கான ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன். தலை நிமிர்ந்த தமிழ்நாடு பொது உயரங்களை அடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறேன். இப்போ நம்முடைய வெல்லும் வேட்பாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். முதல்ல மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அமைச்சர் பி மூர்த்தி அவர்கள். மதுரையில மூர்த்திக்கு அறிமுகம் தேவையா? என்னுடைய அன்பை மட்டுமல்ல, உங்க எல்லோருடைய அன்பையும் பெற்றவர்தான் மூர்த்தி. அமைச்சரா பணியாற்றி மாபெரும் சாதனைகளை செஞ்சவர், தன்னுடைய துறையில முத்திரை பதிச்சவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் மீண்டும் உங்க வாக்குகளை அளிக்கணும். அடுத்து மதுரை மத்தி சட்டமன்ற தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். நீதி கட்சி தலைவர்களில் ஒருவரான பி.டி. ராசன் அவர்களுடைய பேரன், பண்பாளர் கழகத்தின் மாண்பாளர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களுடைய அருமை மகன் நம்முடைய பிடிஆர். சிந்தனையிலும் சரி, விவாதங்களிலும் சரி, பிடிஆரை வீழ்த்துறது முடியாத செயல். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் மீண்டும் உங்க வாக்குகளை அளிக்கணும். அடுத்து மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் கோ தளபதி அவர்கள். ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக இருந்து தன்னுடைய உழைப்பால உயர்ந்து மதுரை மாநகர் மாவட்ட செயலாளராக நீண்ட காலமாக பணியாற்றி வரக்கூடியவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்க வாக்குகளை அளிக்கணும். அடுத்து திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் சேடப்பட்டி மணிமாறன் அவர்கள். கழகத்தோட மூத்த முன்னோடியான சேடப்பட்டி முத்தையா அவர்களுடைய அருமை மகன். மதுரை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். திருமங்கலத்தில் இந்த முறை கழக வெற்றி கொடைய நிச்சயமாக ஏற்ற போகிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்க வாக்குகளை அளிக்கணும். அடுத்து சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஆ வெங்கடேசன் அவர்கள். கிளைக்கழக செயலாளராக இருந்து உயர்ந்த செயல் வீரர். ஆதி திராவிட நலப்பிரிவு அமைப்பாளராக இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உயர்வுக்காக உழைச்சவர். கடந்த முறை வெற்றி பெற்று சிறப்பாக தொகுதிக்கு பணியாற்றியவர். தொகுதிக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தவர். மீண்டும் உங்க ஆதரவை கோரி நிற்கிறார். அவருக்கும் உதயசூரியன் சின்னத்தில் உங்க வாக்குகளை அளிக்கணும். அடுத்து மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பூமிநாதன் அவர்கள். என்னுடைய ஆறுயிர் அண்ணன் வைகோ அவர்களின் அன்பை பெற்றவர். பொடா சட்டத்தில் கைதாகி அண்ணன் வைகோ அவர்களோடு 19 மாதங்கள் சிறையில் இருந்த தியாகத்துக்கு சொந்தக்காரர். உறங்கா புலி மூக்கையாதவருக்கு மணிமண்டபம் அமைக்க சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி
நமது வெல்லும் வேட்பாளர் வழக்கறிஞர் ரகு பாலாஜி அவர்கள் சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த காலத்திலிருந்து கழகப் பணி ஆற்றி வரக்கூடிய கொள்கை பற்றாளர். வழக்கறிஞர் அணி, இளைஞர் அணி என்று வளர்ந்து இன்றைக்கு வடக்கு மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்க வாக்குகளை அளிக்கணும். அடுத்து திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் திருமதி கிருத்திகா தங்கபாண்டி அவர்களுக்கு அவர் மாவட்ட கவுன்சிலராக இருந்து மகளிரை தொழில் முனைவோராக்கக்கூடிய முன்னெடுப்புகளை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடியவர். மகளிருக்கு மருத்துவ முகாம்கள், கட்டணமில்லா ஓட்டுநர் பயிற்சி உள்ளிட்ட சமூக சேவைகளில் அதிகமாக செய்யக்கூடிய அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து வெற்றி பெற வைக்கணும். அடுத்து உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி என்னுடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்ம வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் சரவணகுமார் அவர்கள். விடுதலைக்காக போராடிய குடும்பத்தில் பிறந்தவர், காந்திய உணர்வு கொண்ட இளைஞர். அவருக்கு கை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து மேலூர் சட்டமன்ற தொகுதி என்னுடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களால் இன்று மாலை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்ம வேட்பாளர், வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விஸ்வநாதன் அவர்கள். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் பணியாற்றியவர். மதுரையை குடியிருக்கும் அவருக்கு மேலூர் தொகுதி மக்கள் கை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை அளிக்கணும். இந்த மேடையில் நிற்கிற 10 பேருடைய வெற்றியும் உறுதி செஞ்சிடுவீங்களா? வெற்றி உறுதியா? வெற்றி உறுதியா? சத்தமா? வெற்றி உறுதி ஆயிடுச்சு. வேட்பாளர்கள் உட்காரலாம். மதுரையோட வளர்ச்சி என்றாலே திமுக தான். நம்ம ஆட்சி காலங்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முத்தாய்ப்பான சிலவற்றை சொல்லணும்னா 1971 மதுரை மாநகராட்சியாக ஆனது. மாவட்ட நீதிமன்றம், மதுரை முத்து மேம்பாலம், ஆண்டாள்புரம் மேம்பாலத்துக்கு பசும்பன் திருமநகர் பெயர், தியாகி எம்என்ஆர் சுப்பராமன் மேம்பாலம், மானம் காத்த மருதுபாண்டியருக்கு சில, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ நம்ம திராவிட மாடல் அரசுல 2 முக்கியமான அமைச்சர்கள் மதுரைக்கு கிடைச்ச காரணத்தால தான் கடந்த 5 ஆண்டுகள்ல செஞ்ச சாதனைகளை ஹைலைட்டான சிலவற்றை இப்ப சொல்றேன். தென் தமிழ்நாட்டின் அறிவு ஆலயமாக மாறி நம்ம வீட்டு பிள்ளைகள் படிச்சு முன்னேற துணையாக இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம். பெருமையோடு சொல்றேன், கடந்த ஆண்டு மட்டும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் படிச்சு 24 பேர் டிஎன்பிஎஸ்சி தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இந்த நூலகத்துடைய பயன் என்னன்னு போட்டித் தேர்வில் பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய அவினாஷ் என்ற மாணவன், அவன் சொன்னதை நான் சொல்லுகிறேன். இது மாதிரியான திறன் மேம்பாட்டு படிப்புகளை படிக்கணும்னா 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். ஆனா கலைஞர் நூலகத்தில் எந்த செலவும் இல்லாமல் தேர்வு எழுதி பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு அவினாஷ் சொல்லி இருக்கிறார். அதே போல பழங்கானத்தை சார்ந்த மாற்றுத்திறனாளி சகோதரர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய வசதிகளை பயன்படுத்தி படிச்சு
வங்கியினுடைய உதவி மேலாளராக தேர்வில் தேர்ச்சி பெற்ற உடனே என்ன பேட்டி கொடுத்தார் தெரியுமா? என்னுடைய கனவுக்கு கை கொடுத்தது கலைஞர் நூற்றாண்டு நூலகம்னு நிகழ்ச்சியா பேசியிருக்கிறார். இந்த மாதிரி நம்ம இளைஞர்கள் சாதனை படைக்கணும்னு தான் ஒவ்வொரு திட்டங்களையும் சாதனை திட்டங்களாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்முடைய பண்பாட்டு அடையாளமான ஜல்லிக்கட்டு போட்டிகளை சிறப்பா நடத்த வேண்டும் என்று அலங்காநல்லூர் கீழக்கரை பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவு அரங்கம். அது மட்டுமல்ல, மேலமடையில மிக நீளமான வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம், சமீபத்தில் என்னால் திறக்கப்பட்ட கோரிப்பாளை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலம், திருமங்கலம் கள்ளிக்குடி இடையிலான வீரபாண்டிய கட்டபொம்மன் மேம்பாலம், உலகத்தரத்தில் ஆக்கி விளையாட்டு அரங்கம், தினமும் 10,000 பேர் மக்கள் வந்து மகிழக்கூடிய புனரமைக்கப்பட்ட வண்டியூர் பூங்கா. மதுரை மக்கள் இதை இப்போ என்ன சொல்றீங்க? அந்த பார்க்க பார்த்துட்டு என்ன சொல்றீங்கன்னா, குட்டி மெரினா மாதிரி மதுரைக்கு கிடைச்சிருக்குன்னு பேசுறீங்க. வைகை வடகர சாலை மேம்பாடு, சிட்கோ தொழிற்பூங்கா, காவேரி குடிநீர் திட்டம், இதுவரை இல்லாத அளவுக்கு மதுரை மாவட்டத்தில் மட்டும் 1,22,680 பேருக்கு இ பட்டாக்கள். செல்லூர் கண்மாயிலிருந்து வைகை ஆறு வர சிமெண்ட் கால்வாய் அமைக்கக்கூடிய பணி, ஏராளமான பணிகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். அது மட்டுமா, செல்லூர்ல பந்தல்குடி மேம்பாலம், கள்ளழக திருக்கோயில்ல 40 கோடி ரூபாயில பக்தர்களுக்கான வசதிகள், திருப்பரங்குன்றத்தில் ரேப்கார் வசதி ஆகிய பணிகள் தொடங்க போகுது. பிப்ரவரி கடைசியில நான் மதுரைக்கு வந்தது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? 1,536 கோடி ரூபாய் மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வச்சேன். கரிமேட்டில் அறிவியல் மையம், மதுரை எல்காட் பிணைக்கல் நிறுவனத்தோட உலகளாவிய சிறப்பு பொறியியல் மையம் விரிவாக்கம். நம்ம மதுரைக்கு பல ஆயிரம் இளைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் முயற்சிகள் என்னென்ன வகையில் அந்த பயணம் அமைஞ்சுது. அந்த நேரத்தில் ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் என்ன எழுதுனாங்க தெரியுமா? மதுரையை தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சி மையமா மாத்திரம்னு ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டார். அதுக்கான திட்டங்களை நிறைய கொண்டு வந்துட்டே இருக்கிறார் என்று எழுதினாங்க. நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் இந்த செய்தி வந்திருக்கு. இப்படி மதுரைக்கான வளர்ச்சியை முன்னெடுக்கும் மாடல் தான் திராவிட மாடல். மகளிரை முன்னேற்றும் மாடல், இளைஞர்களுடைய வாழ்விலை ஒளியேற்றும் மாடல், முதியோர்களுக்கு அன்பு கரம் நீட்டு மாடல், எல்லாத்துக்கும் மேல அனைத்து மக்களும் மத நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கான மகத்தான மாடல். ஆனா என்டிஏ முன்வைக்கிறது வளர்ச்சியை கெடுக்கிற ஆரிய மாடல், மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற ஆரிய மாடல், மக்களை பிளவுபடுத்துகிற ஆரிய மாடல். இன்னும் சொன்னா மதுரையை மணிப்பூரா மாத்த துடிக்கிற வன்முறை மாடல். அண்ணன் தம்பியா, அக்கா தங்கையா, உறவு முறையோடு பாசமா பழகிற மதுரை மக்கள் செம புத்திசாலிகள். அதனால்தான் கலவரத்தை தூண்ட நடத்தவங்களோட சதிய சிறப்பாக முறியடிச்சீங்க. அதற்காக உங்க பாதப்படர்களை தான் தொட்டு நான் நன்றி கூறுகிறேன். மதுரைக்காரங்க எப்படிப்பட்டவங்க? கறிதோசை பரோட்டான்னு நல்லா சாப்பிட்டோமா? வெயிலுக்கு இதமா ஒரு ஜிகதண்டாவை குடிச்சோமா? தெப்பக்குளம் பக்கமாக காலராக நடந்தோமா? கோயில் திருவிழாக்களை கொண்டாடினோமா?
என அமைதியாக விரும்புகிறவங்க நீங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய டிஎன்ஏ. ஆனா இதை சிதைக்கணும்னு என்டிஏ துடிக்கிறாங்க. அவங்க அடிமைகளா அதிமுகவை கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்கிறார் பழனிசாமி. அமைதியையும் வளர்ச்சியையும் சகோதர பாசத்தையும் முன்னிறுத்தக்கூடிய தமிழ்நாட்டோட டிஎன்ஏவுக்கு மாறா சொந்த மண்ணுக்கும் சொந்த மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கட்சியா என்டிஏ இருக்கு. இவங்க தான் டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டுக்குள்ள வர நினைக்கிறாங்க. இவங்க லட்சணம் என்ன? மதுரைக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு எய்ம்ஸ் மருத்துவமனைய எப்போ 2015 பட்ஜெட் அறிவிச்சாங்க. நல்லா கவனிச்சீங்க. 2015 பட்ஜெட் அறிவிச்சாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு. ஆனா எய்ம்ஸ் மட்டும் வரவே இல்லை. மதுரை எய்ம்ஸ் பேப்பர் இருக்க தவிர நிஜத்தில் இல்ல. இமாச்சலம் பிரதேஷ் பிலாஸ்பூர்ல 2017 அடிக்கல் நாட்டி 2022 ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை திறக்க முடிஞ்ச அவங்களால மதுரை எய்ம்ஸை ஏன் உருவாக்க முடியல? இதுவே நம்முடைய திராவிடர் மாடல்னா பாருங்க. அடிக்கல் நாட்டி 1.5 வருஷத்துல மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலாக உருவாயிடுச்சு. 1.5 வருஷத்துல சென்னை கிண்டியில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை உருவாயிடுச்சு. 1.5 வருஷத்துல கோவையில செம்மொழி பூங்கா உருவாயிடுச்சு. கீழடி பொருள் அருங்காட்சியகங்களை அமைச்சு திறந்து வச்சுட்டோம். கோவை பெரியார் அறிவுலக நூலகம், திருச்சியில காமராஜர் நூலகம் ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் நிகழ்ச்சியா அதைத்தான் நான் திறக்க போறேன். ஏன் பாஜகவால நம்மை மாதிரி வேகமாக செயல்பட முடியல? ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாடு மேல இருக்கக்கூடிய வெறுப்பு அப்படிப்பட்டது. அதனாலதான் கீழடி நாம் தாய்மொழி என நாம் கொண்டாடுகிற கீழடி ஆய்வறிக்கையை இப்ப வர வெளியிட மறுக்கிறாங்க. இரும்பினுடைய பயன்பாடு தமிழ்நிலத்திலிருந்து தான் தொடங்குச்சுன்னு என அறிவுபூர்வமாக நாம நிரூபிச்சிருக்கிறோம். அந்த ஆய்வு முடிவு வெளியிட்டதற்கு பின்னால பிரதமர் அவர்களோ பாஜக அரசோ ஒரு வாழ்த்து கூட இதுவரை சொல்லல. அண்மையிலே கூட நம்ம மதுரைக்காக மதுரை ரயில் திட்டத்தை கேட்டோம், மெட்ரோ ரயில் திட்டத்தை கேட்டோம். ஆனா ஆக்ரா, போபால், பாட்னா போன்ற நகரங்களுக்கு கொடுத்தாங்களே தவிர மதுரைக்கும் கோவைக்கும் மறுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட துரோக கூட்டணி தான் என்டிஏ. தமிழ்நாட்டின் மீது வன்மத்தோடு செயல்படக்கூடிய என்டிஏவோடு சதி திட்டங்களை வென்று வளர்ச்சி பாதையில நம்முடைய சாதனை பயணத்தை தொடரணும். 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை சீரழித்தது அதிமுக. அதுக்கு துணை போனது பாஜக. நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. 2021 உங்க ஆதரவோடு தமிழ்நாட்டை மீட்டெடுத்து இன்றைக்கு இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம். இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மாடல் திராவிட மாடல் சொல்லக்கூடிய அளவுக்கு மாநிலத்தை தலை நிமிர வச்சிருக்கிறோம். முதல் நாள் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்திலேயே மகளிர் எல்லாரும் கட்டணம் இல்லாமல் விடியல் பயணம் செய்யலாம் உத்தரவிட்டான். அதை தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை நான் இப்ப தலைப்புச் செய்திகளாக சொல்ல போறேன். 1,31,00,000 மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாயை வழங்கிக் கொண்டிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இனி உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயரப்போகுது. அரசு பள்ளியிலே படிச்சு
காலேஜ் போகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம். இனி இந்த தொகை 1500 ரூபாயாக உயரப்போகுது. இதே மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் 19 லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு சூடா சுவையா சத்தான வழங்குகிற காலை உணவு திட்டம். 5ஆம் வகுப்பு வரை. இப்போ இந்த திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவாக்கம் செய்ய போறோம். பல லட்சம் உயிர்களை காக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம். விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடின பல்லாயிரம் பேர் உயிர்களை குடும்பங்களை காப்பாற்றிய இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48. பாதம் பாதுகாப்போம், இதயம் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம். ஒன்றிய அரசு பின்பற்ற போறதா சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தோழி விடுதி, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், கலைஞர் கனவு இல்லம். இப்படி நாள் முழுக்க என்னால் பட்டியலிட முடியும். இவ்வளவு நேரம் நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ திட்டங்களை சொன்னேன். நிறைய சொல்லாமலும் விட்டு இருக்கிறேன். புதிய வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறேன். இந்தியாவிலேயே அதிக திட்டங்களை தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு தான் செயல்படுத்துது. இது தெரிஞ்சும் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் எதுவும் தெரியாத மாதிரி நேற்று வந்து பேசியிருக்கிறார். பியூஷ் கோயல் அவர்கள் என்ன பேசினார்? தமிழ்நாட்டில் எந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படல, அரசோட பணம் எல்லாம் எங்கே போகுது, கடன் சுமை அதிகரிச்சிடுச்சு, தமிழ்நாடு திவாலாக போகுது என்று எந்த புரிதலும் இல்லாமல் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் எத்தனை திட்டங்கள் செயல்படுத்தப்படுது என்பதை எங்க திட்டங்களுக்கெல்லாம் பேரை மாற்றி அறிக்கை வெளியிட்டு இருக்காரு பழனிசாமி. அவர்கிட்ட கேளுங்க, சொல்லுவாரு.